வாட் சான்ஸே இல்லை. ஸோ ஒரு 1 ஹவராவது இங்கே இருந்துட்டு போகணும். கோயம்புத்தூர்லேருந்து சும்மா 100 கிலோமீட்டரில் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடப்பாறை வாட்டர் ஃபால்ஸ். இதுக்கு எந்தெந்த ஊர்லாம் தாண்டி போகணுன்னு பார்த்தீங்கன்னா உக்கடம், குனியமுத்தூர், மதுக்கரை. இதை தாண்டிங்கன்னா சேலம் கொச்சி ஹைவேல ஜாயிண்ட் ஆயிருவீங்க. அதுலேருந்து வளையார், அட்டப்பாலம், காஞ்சிக்கோடு, எரிமையூர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலத்தூர், வடக்கஞ்சேரி, வந்தாளி, கடைசியாக பொங்கண்டம் அப்படிங்கிற ஊரை தாண்டினீங்கன்னா அந்த கடப்பாறை வாட்டர் ஃபால்ஸை நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஊரில் வந்து ட்ராவல் பண்ணும்போது ஸோ அங்கங்கேயும் சந்தோஷமாக இருந்தது ரொம்ப. வந்தாளி ஊரை தாண்டி போனீங்கன்னா ஒரு சர்ச் ஒன்று இருக்கும் என்ட்ரன்ஸில். அந்த சர்ச்சை தாண்டி அப்படியே போயிட்டே இருக்கணும் உள்ளுக்குள்ளே. ஸோ போகும்போது அந்த ரூட்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது இந்த ரூட்டில் வண்டி ஓட்ட. அப்படியே உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. 2 சைடும் வந்து நிறைய வீடு இருக்கும், மரங்கள்லாம் இருந்தது. அப்புறம் இதுக்குள்ளே ஒரு பஸ்ஸும் போயிட்டு இருந்தது. ஒத்த கையில் வீடியோ பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் டிரைவிங் பண்ணுறது கொஞ்சம் பயமாக இருந்தது. ஸோ அதே நேரத்தில் சந்தோஷமாக இருந்தது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ரொம்ப அழகாக இருந்தது இந்த ட்ராவல் எனக்கு பண்ணும்போது. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வண்டி நான் நிப்பாட்டிட்டேன். இந்த பக்கமும் மரம், இந்த பக்கமும் மரம், சென்ட்ராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோடு. இதை பார்த்தோன்னா வண்டி நிறுத்திட்டேன் நான். அவ்வளோ அழகாக இருந்தது. கடைசியாக நம்ம கடப்பாறை வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. இதுக்குள்ளே ஒரு சின்ன போர்டு இருந்தது, இதை தாண்டி உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போனால் தண்டனைக்குரியது அப்படிங்கிறதுனால நான் உள்ளுக்குள்ளே போகல. ஸோ இந்த இடத்துலையே இருந்துட்டேன். இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரே சைலண்ட்டாக இருக்குது. அந்த சைலன்ஸ் கேட்கும் போது ஃபீல் வேறு மாதிரி இருக்குது. லைஃப்பில் எல்லாருமே ஒரு ட்ரீம் வச்சுங்க. அது என்ன ட்ரீம் விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பைக்கு நீங்கள் மட்டும் சிங்கிளாக ட்ராவல் பண்ணணும். ஸோ இந்தியாவில் இருக்கிற எல்லா பிளேஸ்க்கும் போகணும். ஸோ அப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஸோ நிறைய சந்தோஷம் கிடைக்கும். ஸோ ஜாலியாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி 1 டே ட்ரிப் பிளான் பண்ணி கடப்பாறை வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இங்கே வந்தால் இது வந்து மழை காலத்தில் தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து வருமா, இப்போ வராதான். ஸோ அதனால் வந்தது வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஸோ ட்ராவல் பண்ணும்போது நிறைய புது விஷயங்கள் தெரிஞ்சது. ட்ராவல் பண்ணுறது ரொம்ப அழகாக இருந்தது, பிடிச்சிருந்தது. பாட்டை கேட்டு அப்படி நம்ம மட்டும் சிங்கிளாக ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த அருவியிலேருந்து வர தண்ணி எல்லாம் இது இந்த பாறைங்க வழியாக தான் வந்து ஊருக்கெலாம் நிறைய ஊருக்கு போகும். இதுக்கு மேலே எனக்கு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் பயமாகிடுச்சு. ஏன்னா இங்கே ஒரு அண்ணன் இருந்தார், அவர் வண்டி ஒன்று பிரேக் டவுன் ஆகிடுச்சு. அவங்க வண்டியை இழுத்துட்டு போகிறதுக்கு இன்னொரு வண்டி வந்துச்சு. புஷ்பா படத்தில் வர மாதிரி மரமெல்லாம் வெட்டி இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்கும்போது சொன்னாங்க, இங்கே நிறைய மேலே வந்து யானைகள்லாம் இருக்கும், இந்த டைமில் போகிறது டேஞ்சர் அப்படின்ட்டாங்க. நானும் வந்து இதுக்கு மேலே போனால் கொஞ்சம் பயமாக இருந்தது அந்த இடத்துலையே நிற்கும் போது. ஸோ அதனால் இதுக்கு மேலே நான் மேலே எங்கேயும் போகலை, இங்கேயே இருந்தேன். இங்கே நின்றுட்டு அந்த சவுண்டை மட்டும் கேட்டிங்கன்னா ஸோ சுற்றிலையும் வெறும் காடு தான், ஒன்றுமே இல்லை. ஃபுல்லாகவே வெறும் காடு. அந்த சவுண்டை கேட்டால் சைலண்ட்டாக குருவி, கிளி கத்துறது, குயில் கத்துறது. ஸோ அதெல்லாம் சவுண்ட் அப்படியே மைல்டாக கேட்குது காதில். சூப்பராக இருக்குது அந்த காற்று. வாட் சான்ஸே இல்லை. ஸோ ஒரு 1 ஹவராவது இங்கே இருந்துட்டு போகணும். ஸோ என்னை சுற்றி என்னென்ன பிளேஸ் இருக்குன்னு அப்படியே உங்களுக்கு காட்டுறேன், ஒரு டைம் பாருங்கள். இந்த குணா குகை, மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பார்த்த மாதிரியே இருக்குது. இந்த பிளேஸில் நிற்கும் போது அங்கங்கேயும் சின்ன சின்ன பாறை அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது இதுக்குள்ளே இருக்க. ஏன்னா இங்கே எதாவது அனிமல்ஸ் வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற கொஞ்சம் பயம் இருந்தது. அதனால நான் இங்கே அதிக நேரம் கூட நிற்கலை. ஏன்னா நான் போனது வந்து ரீச் ஆனது வந்து ஒரு 4 o'clock தான் ரீச் ஆனேன் ஈவினிங். ஸோ அதனால் ரொம்ப பயமாக இருந்தது. இங்கே பிரேக் டவுன் ஆகி நின்றுட்டு இருந்த வண்டியும் கிளம்பிருச்சு. என்னோடய பைக் மட்டும் தான் அங்கே கிடக்கு. இப்போது இதுலேருந்து தான் நான் போக போகிறேன். எனக்கு இங்கேருந்து கிளம்பும் போதே இப்போ வீடியோ எடுத்து நடந்துகிட்ருக்கேன் இல்லையா, இப்போ எனக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ரொம்ப பயங்கரமாக இருந்தது. என் மனசுக்குள்ளே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, நம்ம மட்டும் தனியாக இங்கே இருக்குமேடா அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன்.
ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பயமாக இருக்குது. சுற்றிலையும் அழகான வீடு, நேச்சர் பயங்கரமாக இருக்குது. சூப்பர் சூப்பர். வா அவ்வளோதான். ரொம்ப ஆழமாக இருக்குங்க. ஏன் கீழேருந்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே பாருங்கள், உள்ளுக்குள்ளேயும் ஏரியா இருக்குது, வீடு இருக்குது. இது மேலே டாப் சொல்லப்போனால் மலையிலேருந்து இருக்கும். இங்கேயும் பாருங்கள் வாழை மரம்லாம் வச்சுருக்காங்க. இந்த காட்டுக்குள்ளே வாழை மரம்லாம் பயிர் பண்ணியிருக்காங்க. இங்கே மேலேயும் சின்ன சின்ன வீடு இருக்குது, கீழேயும் வீடு இருக்குது. ஆனால் ரொம்ப பயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பாம்பாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வரும்போது ரொம்ப பயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே சூப்பர் சூப்பர் வர மாதிரி இடம். சான்ஸே இல்லைடா. வா, இந்த மாதிரி இடம்லாம் இருக்கா? வேற மாதிரி இந்த இடத்துக்குள்ளே தான் நீங்கள் மேலே போகணும், அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு. பட் மழை காலத்தில் வந்தால் செமையாக என்ஜாய் பண்ணலாம். இங்கே வேறு மாதிரி இருக்குது இடம்.